எல்லாத்துக்கும் நான் தான் உங்கள் செஃப் கேமஸ். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் எப்படி கொரோனா கிராஃப்ட் வேர்ல்டு இன்ட்ரோ போட்டு உள்ளுக்கு போயிடலாம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. இப்போ இந்த வீடு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பிரைட் யார் காப்பிரைட் அடித்தாங்கன்னு தெரியல. இல்லைம்மா நான் புசிக்கிறோம் புசுக்கு. இதுனா என் கிச்சன். பாத்ரூம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இதுதான் என் பாத்ரூம். என்னடா இது பாத்ரூம் கட்ட சொன்னால் என்னமோ கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பாத்ரூம் இது என் ரூம்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த வீடு செம்ம பெருசுனால எனக்கு கடுப்பு இது. சரி, இத்தனோண்டு வீடு இருக்குது, அப்போ ஏன்டா இவ்வளோ பெருசுக்கு கட்டி வச்சுருக்கேன், உள்ளுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்காதுங்க. அதுவும் இல்லை, ஏன்டா எக்ஸ்ட்ராவாக இடம் கட்டி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். மேலேயும் அப்படி தான். சாரி சவுண்ட் ஆயிடுச்சு கொஞ்சம். மேலேயும் அப்படி தான். இது ஸ்விம்மிங் பூல். ஓகேடா, அதெல்லாம் சரி. இந்த கோசுங்கான இடத்துல என்னடா கட்டி வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த கீழே ஒரு மாடி இருக்குதுல்ல, இந்த இடத்துக்கு போகிறேன். இங்கே கேட்கணும், இப்போ போகலாமா இந்த இடத்துக்கு? சரி, கிச்சனை அவ்வளோ போய் கட்டியிருக்க பார்த்தா கிச்சனாச்சு இவ்வளோ சின்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, இதுனா நான் மைண்ட் பண்ணி இப்போ நான் போய்ட்டு கீழே போய் தங்கம் டைமண்ட்லாம் எடுத்து வந்து நிறுத்துவேன். சரி, இது சின்னோண்டு தான் இருக்குது. அப்படியே இங்கிட்டு வந்தாக்கா இப்படி வெளியே பண்ணிட்டு வில்லேஜஸ். ஓகே, அந்த இடம் தான் இது. வந்து அந்த மைனிங் இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக பெட்ரூம். வெளியே வந்தோட பண்ணேன், அப்புறம் குதிரா பண்ணேன் 2. இங்கே ஒரு இடம் இருக்குது, அதை ஓடிப்பேன். இது கோழி பண்ணேன், இது பண்ணேன்னு சொல்லிட்டேன். இது சும்மா ஃபார்ம். இது ஃபிஷ்ஷிங் ஏரியா. இது ஆட்டு பண்ணேன், இது மாட்டு பண்ணேன். இது அப்படியே மார்க்கெட் ஏரியா. இது அப்படியே ஃபார்ம். இது கிணறு. இப்படியே வந்தாக்கா இங்கே ஒரு வில்லேஜ். நான் தான் இந்த வில்லேஜுக்கு பாதை போட்டேன். இந்த வில்லேஜ் மட்டும் ஏற்கனவே பாதை இருந்துச்சு. அந்த என்னோடய வில்லேஜுக்கும் இந்த வில்லேஜுக்கும் பாதை போட்டது நானே. அப்படி இங்கே வந்தாக்கா இந்த வில்லேஜுக்கு அப்படியே பாதை போட்டு இந்த வில்லேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். இது சாண்ட் வில்லேஜ். இது வேறு கை வேறு ஆடுது. இந்த வீட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா இடத்தையும் காட்டித்தன்னு நினைக்கிறேன். டேய், உள்ளுக்கு போடா. மாட்டிக்கிறாங்க. ஆமாம், மாட்டிக்கிறேன். ஆமாம், இதுங்க எப்படி வெளியே ஆகும்? சரி,
இப்போ புதுசாக என்ன செய்யலாம்? நில்லுங்க, ஒரு சாப்பிட்டுக்கிறேன். கேக். யம் 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 யம். இந்த வீடும் அந்த வீடும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இப்போ அந்த 3 வீடு இருக்குல்ல, இந்த 3 வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் கட்டின வீடு எந்த வீடுன்னு சக்குன்னு நான் போஸ்ட் போடுவேன், நீங்கள் சொல்லணும். ஓகே, கண்டினியூ. ஓகே, ஏதாச்சும் கட்டலான்னு பார்த்தா கூட என்ன கட்டுறதுன்னு மூளையில் தோண மாட்டேங்குது. என்ன கட்டலான்னு தோணுது. சீக்ரெட் பிளேஸ் ஏதாச்சும் கட்டலாம் பார்த்தா கூட முடியாது. ஏன்னா இங்கே அண்டர் கிரவுண்ட்லாம் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். சி, இது பெட்ரூமு. வேறு எந்த வகையில் போட்டுக்கிட்டுக்கன்ட்டு எங்கடா இங்கே உள்ள ஒரு சோல்ஜரை காணோம். சரி இருக்கட்டும், அப்புறமேல நானும் சோல்ஜரை செட் பண்ணிடுவேன். இந்த வீடை கட்ட நான் இந்த வீடை கட்ட மட்டும் கைஸ் மொத்தமாக 2 மாதம் ஆகிடுச்சு. இந்த வீடை கட்ட மட்டும் 2 மாதம். ரியல் லைஃப்பில் 2 மாதம் எடுத்துருச்சு இந்த வீடு கட்ட. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, எரியிறனே. சுற்றி முற்றி ஒரே பிளேஸுக்கு தான் வருது. பாம் வச்சு அங்கங்கே வெடிச்சாக்கா ஸ்டோன்லாம் உடஞ்சிரும், அது கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ இருட்டான பிளேஸு. ஐயா பாவால் துரத்துது. ஐயோ, அடைச்சிக்கிட்டு கிடக்குது இந்த பாதை. அப்புறமா பாம்பு வச்சு ஒடிச்சு விட்டுருந்தோம் அந்த பாதையெல்லாம். அது சரியாயிடும். இப்போ போவோம். இதோட மைனிங் எனக்கே புரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இதாக இருக்கும், ரஃப் அண்ட் டஃப்பாக. ஆனால் நான் கட்டினேன், எனக்கே தெரியாது இது எப்படி கட்டினேன் எனக்கு தெரியும். ஆனால் இது எப்படிலாம் யூஸ் பண்ணி கட்டுனா எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக கட்டியிருக்கேன். ஓகே, இந்த இடத்த காட்டவே மறந்துட்டேன். இங்கே பாருங்க, இது வந்து நான் முட்டை கொலெக்ட் பண்ணி வைப்பேன். கோழி முட்டைங்களை கொலெக்ட் பண்ணி வைப்பேன். முட்டை வசூல் பண்ண அடிச்சிரும் பார்த்துக்க. அப்புறம் ஆஃப் பாயில் போட்டுருவோம் முட்டையெல்லாம். முட்டை கொலெக்ட் பண்ணிச்சு வந்து இந்த பெட்டியில் வைக்கணும். வரைக்கும் ஒரு பெட்டி முட்டை தான் முடிய போகுது. நீ சும்மா சுற்றுறது அந்த 2 வீடியோச்சும் காமிச்சிட்டு போடான்னா கிடையவே முட்டியாதே. அதுக்கோங்க சார், வண்டை சூடு வந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வண்டை சூடு வர்ற மாதிரி ஆயிரும். சரி, பைப் லைன் போடவே மறந்தோம்.
இது அப்படியே போட்டு உள்ளே இழுத்துட்டு போகணும். இப்போ வந்து டேய் கீழே போடானா. இப்போ இப்போ கீழே இறங்கிப்போம். அப்படியே செங்கக்கல் எடுத்துகிட்டே இங்கேருந்து இங்கே 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 வேண்டாம் வேண்டாம் செங்கக்கல் அவசரப்பட்டு போட்டுவிட்டேன். முதல் தண்ணியை நிரப்பி விட்டுக்குமா, தண்ணியை நிரப்பி விட்டுருவோம். ஒன்றும் சொன்னாங்க. மேலே வேற எனக்கே புரியல இது அப்படின்ட்டு. ஓகே இங்கே மீனிங்காக இருக்குது. இப்படியே போனாக்கா பைப் லைன் விழுந்துடும். முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. பாய்.